Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். 79,000 கோடி ரூபாய்க்கு முப்படைக்கு தேவையான நவீன ஆயுத தளவாடங்களை வாங்க மத்திய அரசு ஒப்புதல். இலகுரக ரேடார்கள், ராக்கெட்டுகள், ஒருங்கிணைந்த ட்ரோன்களை வாங்க நடவடிக்கை. நீண்ட தூரம் பயணித்து தாக்கும் முதல் பினாக்கா ராக்கெட் சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடித்தது DRDO. 120 கிலோமீட்டர் பயணித்து இலக்கை துல்லியமாக தாக்கி அடிக்கும் வல்லமை கொண்டது. தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட பல்கலைக்கழக மசோதாவை திருப்பி அனுப்பினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. 2 ஆண்டுகளாக நிலுவையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நடவடிக்கை. RSS நினைப்பதை சீமான் பிரதிபலிக்கிறார் என திருமாவளவன் கடும் விமர்சனம். சீமான் பேசும் அரசியலில் பெரியார் வெறுப்பு ஆழமாக உள்ளதாக சாடல். சீரியல் நடிகை நந்தினி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் சின்னத்திரை கலைஞர்கள் கலக்கம். சமூக வலைத்தளங்களில் இரங்கல். இனி விரிவான செய்திகள். 79,000 கோடி ரூபாயில் முப்படைகளுக்கு தேவையான அதிநவீன ஆயுதங்களை கொள்முதல் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியாவின் முப்படைகளையும் சர்வதேச அளவில் பலம் வாய்ந்த படைகளாக மாற்ற மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. உள்நாட்டு சவால்களையும் தீவிரவாதத்தையும் ஒடுக்கவும் கவனம் செலுத்தி வருகிறது. இந்த நிலையில் 79,000 கோடி ரூபாய்க்கு ராணுவ தளவாடங்களை வாங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இலகுரக ரேடர்கள், பீரங்கி படைகளுக்கான மருந்துகள், ராக்கெட்டுகள், ஒருங்கிணைந்த ட்ரோன்களை கண்டறியும் அமைப்பு உள்ளிட்டவற்றை வாங்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்த தகவலை வெளியிட்ட இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், ராணுவத்தை வலுப்படுத்த தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நீண்ட தூரம் பயணித்து தாக்கும் முதல் பினாக்கா ரக ராக்கெட்டுகளை DRDO வெற்றிகரமாக சோதனை செய்து முடித்துள்ளது. ஒடிஷாவின் பாலசோரியில் நடைபெற்ற சோதனையில் இந்த ராக்கெட் 120 கிலோமீட்டர் பயணித்து துல்லியமாக இலக்கை அடித்தது. இதை பெருமிதமாக குறிப்பிட்டுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், DRDO அதிகாரிகளை வெகுவாக பாராட்டினார். இந்த வெற்றி கேம் சேஞ்சராக இருக்கும் எனவும் இந்திய ராணுவத்தின் வலிமையை மேம்படுத்தும் என்றும் மத்திய அமைச்சர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருப்பி அனுப்பியுள்ளார். சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்கவும் நீக்கவும் அரசுக்கு அங்கீகாரம் அளிக்கும் சட்ட திருத்த மசோதா 2022ஆம் ஆண்டு நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் ஆளுநர் அதனை திருப்பி அனுப்பிய நிலையில் மீண்டும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த மசோதாவை 2023ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்கு ஆளுநர் அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் 2 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் தற்போது திருப்பி அனுப்பியுள்ளார். சீமான் பேசும் அரசியலில் பெரியார் வெறுப்பு ஆழமாக உள்ளதாக திருமாவளவன் கடுமையாக சாடியுள்ளார். திமுகவை மட்டுமே சீமான் எதிர்க்கவில்லை என்றும் அதன் அடிப்படை தத்துவத்தை கேள்விக்குறியாக்குகிறார் என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் RSS நினைப்பதை சீமான் பிரதிபலிக்கிறார் என்றும் இதனால்தான் சீமானின் கருத்தை விமர்சிப்பதாகவும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு போன்ற உள்நோக்கம் எதுவும் இல்லை என்றும் திருமாவளவன் விளக்கமளித்துள்ளார். கோவையில் நைனா நாகேந்திரன், அண்ணாமலை வள்ளி கும்மி நடனமாடிய வீடியோ தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை மல்லுமிச்சம்பட்டியில் நடைபெற்ற பாஜக பிரச்சார கூட்டத்தில் நைனா நாகேந்திரன், அரவிந்த் மேனன், அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய பாஜக தலைவர்கள் பங்கேற்றனர். 1000க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்களின் வள்ளி கும்மி நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நைனா நாகேந்திரனும் அண்ணாமலையும் கலைஞர்களுடன் இணைந்து உற்சாகமாக நடனமாடினர். விஜய்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கி தற்கொலைக்கு முயற்சித்த அஜிதா மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகியுள்ளார். குணமடைந்து வீடு திரும்பியுள்ள அவர் முதல் எக்ஸ் தட பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் 2026இல் நடிகர் விஜயை முதல்வராக அரியணையில் ஏற்ற பல மடங்கு அதிக வேகத்தில் களப்பணி ஆற்ற உறுதி கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தில் லஞ்சம் பெறப்படுவதாகவும்
விஜய்க்காக உழைத்தவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள் எனவும் புகார் தெரிவித்து விஜய் காரை வழிமறித்து அஜிதா அண்மையில் மறியலில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. சின்னத்திரை சீரியல் நடிகை நந்தினி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சின்னத்திரை கலைஞர்களின் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது மரணத்தை கௌரி சீரியல் குழுவினர் உறுதி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. நந்தினியின் மரணம் சின்னத்திரை கலைஞர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் தங்கள் இரங்கல் பதிவுகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகின்றனர். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.